25வது நாள் நாம் சில காரியங்களை சிந்திக்க போறோம். கவனத்துல. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. நீ நானும் செய்யக்கூடிய மிக கடினமான காரியம் மறுபடியும் பிறப்பது. அதுதான் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அதிசயம். சாத்தான் தான் பீற்றிக் கொள்வது போல அவ்வளவு வல்லமை உள்ளவனாக இருந்தால், நீ ரட்சிக்கப்படுவதை, மறுபடியும் பிறப்பதை தடுத்திருப்பான். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. நீ மறுபடியும் பிறப்பதையே அவனால் தடுக்க முடியாவிட்டால், நீ கர்த்தரிடத்திலிருந்து அற்புத சுகத்தை பெறுவதையோ, வேறு எதையும் பெறுவதையோ அவனால் தடுக்க முடியாது. எப்போ? நாம் சில அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொண்டால் மாத்திரம் போதும். லூக்கா 8:41 எவ்வீறு இயேசுவிடம் வந்து இறக்கும் தருவாயில் இருந்த தன்னுடைய மகளை குணப்படுத்த வரும்படியாக ஆண்டவரை அழைத்தான். அவர்கள் போய்க் கொண்டிருக்கும்போது இரத்த போக்குள்ள ஒரு பெண் இயேசு போகிறதை தாமதித்தாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதமாக குணமடைந்தாள். அவள் குணமடைந்த உடனே வசனம் 49ல பார்க்கிறோம். இயேசு இன்னும் பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவன் யவீரின் வீட்டிலிருந்து ஒருவன் வந்தான். அவன் யவீருவிடம், உமது மகள் இறந்து விட்டால், இனிமேலும் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றான். இயேசு இதை கேட்டதும் யவீருவிடம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு, அவள் பிழைப்பாள் என்றார். அவர் வீட்டிற்குள் வந்தபோது பலர் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாங்க. இயேசு அவர்களிடம், அழாதீர்கள், ஏனென்றால் அவள் மரிக்கவில்லை, தூங்குகிறாள் என்று சொன்னபோது, அவள் மரித்து விட்டாள் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்ததால் அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று வசனம் சொல்லுது. இயேசு அவர்கள் அனைவரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி, பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த சிறுமியின் பெற்றோரை மட்டும் உள்ளே அழைத்து சென்றார். அவள் அந்த சிறுமியின் கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்று கூப்பிட்டார். அவளுக்குள்ளே அவளுடைய ஆவி திரும்பியது. அவள் உடனடியாக எழுந்தாள். அவளுடைய பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். தெய்வீக குணப்படுத்தலுக்காக பெரும்பாலான நேரங்களில் நீ விசுவாசிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அது உண்மை, முற்றிலும் உண்மை. ஆனால் எவ்வீருவை இயேசு விசுவாசிக்க மட்டும் சொல்லவில்லை. அவர் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு என்றார். நீ விசுவாசிக்கும் அதே நேரத்திலே உனக்கு பயமும் சந்தேகமும் வரலாம் என்பதை இது காட்டுகிறது. நீ விசுவாசிக்கலாம், கூடவே சந்தேகிக்கலாம். பல பேர் நினைக்கிறார்கள், நான் என்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுத வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்று. ஆனால் இயேசு கடுகு விதை அளவு விசுவாசம் ஒரு மலையை நகர்த்த போதுமானது என்று சொல்லுகிறார். உனக்கு அதிக விசுவாசம் தேவையில்லை. உனக்கு தேவையானது குறைவான அவிசுவாசம். நீ பயப்படக்கூடாது, விசுவாசிக்க மட்டுமே வேண்டும். நாம் தொடர்ந்து அவிசுவாசம், எதிர்மறை சிந்தனைகளுக்கு ஆளாவதை நாம் நம்ம புரிந்து கொள்வது, நமக்குள்ள நிறைய அவிசுவாசமும் எதிர்மறை சிந்தனைகளும் இருக்குது நம்ம தலையில. தேவ வல்லமை வெளிப்படுவதை உண்மையிலேயே காணுவதற்கு நாம் பயப்படாத, விசுவாசம் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும். ஒரு அற்புதத்தை பெறுவதற்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை, குறைவான அவிசுவாசம் தேவை. சோகமானது என்னன்னா, நாம் நம்முடைய அவிசுவாசத்தை சரியாக கையாள்வதில்லை, அதிலேயே மூழ்கி இருக்கிறோம். காலையில கண் விழிக்கும் நிமிடத்திலிருந்து பயம், சில வரம்புகள், இயற்கை அறிவு, அவிசுவாசத்தை கற்பிக்கிற ஒரு கலாச்சாரத்திலே மூழ்கிவிட்டோம். செய்திகள், சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அல்லது சபை மேடைகளில் கூட பிரசங்கப்படுவது கூட நம்முடைய அவிசுவாசம், சந்தேகம் அதிக பயத்திலே நிலைநிறுத்துகிறது. சில சபைகளிலே குணப்படுத்துதல் இன்றைக்கு உரியது அல்ல என்று அவர்கள் அறிக்கைகளை சொல்றதை கேட்கிறோம். குணப்படுத்த முடியாத நோய்களை பற்றி புள்ளி விவரங்களை கேட்கிறோம். நம்முடைய 5 புலன்களும் நமக்கு உண்மையானது என்ன என்பதை சொல்லி அவைகள் கட்டளையிடுகின்றன, நம்முடைய மாம்ச புலன்கள். இதெல்லாம் இருக்கும்போது அதற்கு பின்பு வசனத்தை விசுவாசிப்பது ஏன் இவ்வளவு கடினமாயிருக்கிறது என்று யோசிக்கிறோம். பிரச்சனை என்ன? விசுவாசம் இல்லாததுல அவிசுவாசம் அதிகப்படியாக இருக்கிறது. கடுகு விதை விசுவாசம் ஒரு மலையை நகர்த்த முடியும் என்று இயேசு சொன்னால், அதாவது உங்களிடத்தில் ஏற்கனவே போதுமான விசுவாசம் உள்ளது, இன்னும் அதிகமாய் பெற தேவையில்லை. ஆனால் அதற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறதை நீ அகற்ற வேண்டும். ஒரு குதிரை ஒரு பளுவை முன்னோக்கி இழுக்கும்போது, அதே வலிமை கொண்ட இன்னொரு குதிரை அதை பின்னோக்கி இழுத்தால் விளைவு என்ன? அந்த பளு எங்கேயுமே போக போறதில்லை, அசைவே இல்லை. அவிசுவாசம் உங்கள் விசுவாசத்திற்கு அதை தான் செய்கிறது.
அது விசுவாசத்தை கேன்சல், ரத்து செய்கிறது. அதனால சகோதரனே, சகோதரியே, அவிசுவாசத்தை எப்படி அகற்றுவது என்று நாளைக்கும் வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம்.